ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். திருமணம் என்பது சில பேருக்கு வரமாகவும் சில பேருக்கு சாபமாக அமையுது நம்ம சமூகத்தில். ஜூலை 28 2025 இந்த நாளை தமிழ்நாட்டில் யாராலையும் மறக்க முடியாது. ரித்தன்யா அந்த பெண்ணோட அந்த அழுகுரல் வாட்ஸ்அப்பில் ரொம்ப வைரலாக ஒழிச்சுது. பல கனவுகளை தேடியும் வாழ்க்கையை தேடியும் ஒரு புதிய திருமண பந்தத்தில் இணைஞ்ச அந்த பொண்ணுக்கு கிடைச்சது என்னமோ மரணம் மட்டும்தான். பெரும் பொருட்செலவில் கிட்டத்தட்ட 60 லட்சத்துலேருந்து 1 கோடி ரொக்கமாகவும் வரதட்சணையாகவும் ஒரு விலையுயர்ந்த காரும் 300 சவர நகைகள் கொடுத்துமே அந்த பெண்ணோட மரணத்தை யாராலையுமே தடுக்க முடியல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பணத்துக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. அந்த பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்ற தேதி ஏப்ரல் 11, 2025. கிட்டத்தட்ட 2 மாதங்கள்லேயே அந்த பெண்ணோட மொத்த வாழ்க்கையுமே முடிஞ்சிருச்சு. ரித்தன்யா அந்த பெண்ணின் கணவரின் பெயர் கவின்குமார். அவராலும் அந்த குடும்பத்தினராலும் உடல் அளவிலும் மனதளவிலும் மிகவும் பாதிக்கப்பட்டதா அந்த பெண்ணோட ஆடியோ ரொம்ப அந்த டயத்தில் வைரலாச்சு. அப்பா, என்னால் மனசு தாங்கவே முடியலப்பா, ரொம்ப பாரமாக இருக்குது, ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க, உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி, சரியாக சாப்பாடு கூட போட மாட்டுறாங்கப்பா, என்னால் இன்னொரு வாழ்க்கையும் சூஸ் பண்ண முடியாது, இந்த வாழ்க்கையிலும் இருக்க முடியாதுன்னு அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட சொல்கிற அந்த ஆடியோ எந்த நிலையிலும் எப்போ கேட்டாலும் நம்ம கண்ணீரை வர வைக்கும். கவின்குமார் திருமணம் முடிஞ்ச உடனே அந்த பெண்ணோட அப்பா கிட்ட ஒரு பிஸ்னஸுக்கு பெரிய அமௌண்ட் கேட்டதாக நியூஸ் இருக்குது. அதுக்கு அந்த பெண்ணோட அப்பா ஒரு ஹனிமூன் போயிட்டு வாங்க, ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க, வந்தோடனே பார்த்துக்கலாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் வரதட்சணைக்கு நிறைய பொருட்களும் அமௌண்ட்டு கொடுத்தாலுமே கவின்குமார் அவர்களோட ஃபேமிலி சாட்டிஸ்ஃபை ஆகலை. தொடர்ந்து பணம் கேட்டு ஒரு வற்புறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனாலேயே ரித்தன்யா அவர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. அவங்க இறக்கும் போது கூட அந்த ஆடியோவில் நகைகள் எங்கெங்கே இருக்குது, ஒவ்வொரு நகைக்கு அடையாளத்தோடையும் எந்த பீரோவில் இருக்குது, சாவி இருக்குது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு தான் இறந்துருக்காங்க. ரித்தன்யா அவங்க யோகாவில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காங்க, ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. ரொம்ப தைரியமான பொண்ணு தான் அவங்க வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு தற்கொலை முடிவு எடுக்க காரணம்னா திருமணம். அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி, அந்த கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணுறதால முடிஞ்ச அளவுக்கு கணவனோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருமா, எதுவாக இருந்தாலும் வெளியே சொல்லாத, அது உன் ஃபேமிலி அப்படின்னு அவங்க வீட்டையும் சொல்லியிருக்காங்க. எல்லா பெற்றவங்களும் சொல்கிறாலையும் அது தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு கணவன் வீட்டில் உண்மையிலேயே கொடுமை நடக்கிறப்ப அதை தட்டி கேட்டுட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வரணும்னு யோசிக்கணுமே தவிர, ரித்தன்யா எடுத்த அந்த தற்கொலை முடிவு மிகவும் தவறானது. ரித்தன்யா இறந்ததுக்கு 2 காரணம்தான். ஒன்று வரதட்சணை, இன்னொன்று செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப். கவின்குமார் அந்த செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டதாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியதாகவும் அந்த பொண்ணு அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் சொல்லியிருக்காங்க. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. இவங்கெல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க. என்ன பெத்த பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும். நீங்களும் எல்லாத்துக்கும் சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா? நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பாக்குறீங்க. அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறதா. எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்ல. இது இந்த வாழ்க்கை வேண்டான்னு டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்ல. அவங்க அப்பா அம்மா கவினு இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்க கூட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பில் கவின்குமார் தந்தை சில அட்வைஸ் கொடுத்ததாகவும் கணவன் மனைவிக்குள்ள இந்த இஷ்யூவில் அவர் உள்ள இன்டர்ஃபியர் ஆனதாகவும் ஒரு நியூஸ் இருக்குது. ரித்தன்யாவின் தந்தை சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு. அதாவது அந்த பழைய எஃப்ஐஆரில் குளறுபடி இருக்குது, போஸ்ட்மார்ட்டத்தில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை, எங்களை விசாரித்ததான் அந்த எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க, எங்களை போலீஸ் தரப்பு விசாரிக்கவே இல்லை, எங்களுக்கு மீண்டும் எஃப்ஐஆர் வேணும்,
மீண்டும் போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையில் 1 மாதம் முன்பு மினிஸ்டர் கமலி அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. ரித்தன்யா அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு விஷயம், எல்லார்ட்டையும் நான் ஷேர் பண்ணேன், எத்தனை பேர்கிட்ட தான் ஷேர் பண்ணுறது, எல்லாருமே சகிச்சிட்டு போமா, கொஞ்சம் பணிஞ்சு போமா, இதே அட்வைஸை தான் சொல்கிறாங்க. நான் படுற கஷ்டத்தை யாருமே புரிஞ்சிக்க மாட்றாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு ஆணித்தனமாக ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இது எல்லா பெண்களையும் மனசில் உள்ளது தான். ஒரு திருமணம் என்பது அது ஒரு லைஃப்பில் ஒரு இன்ஸ்டன்ட். அது தவறும் போதோ இல்லை விபத்து நடக்கும் போதோ அதுலேருந்து வெளியே வர்றதுல எந்த தப்புமே கிடையாது. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் வரதட்சணையால் நடக்கக்கூடிய மரணங்கள் குறைந்த அளவு தான் நடக்குது. பட் இருந்தாலும் என்சிஆர்பி தரவுகளின் அடிப்படையில் வருடத்திற்கு 25லேருந்து 30 மரணங்கள் வரதட்சணையால் மட்டுமே நடைபெறுகிறது. ஆனால் கடந்த 2020லேருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 150 மரணங்கள் பதிவாகியிருக்கிறது. ரித்தன்யாவின் கணவரும் அவரது பெற்றோர்களும் இந்த இஷ்யூக்கு அப்புறம் கைது செய்யப்பட்டாலுமே இப்போது ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க. இது குறித்து ப்ரெஸ் மீட்டில் ரித்தன்யாவின் பெற்றோர்கள் ரொம்ப கண்கலங்கி பேசுகிறாங்க. இவங்களை சும்மா விட்டுறக்கூடாது, நாங்கள் ஒவ்வொரு நாள் நிம்மதியாக தூங்கலை, இவங்களுக்கு எப்படியாச்சும் சரியான அளவில் தண்டனை கிடைச்சே ஆகணும், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. அரசாங்கம் ரொம்ப முனைப்புடன் செயல்பட்டு கவின்குமார் பேரண்ட்ஸுக்கும் கடுமையான தண்டனை வாங்கி தரணும்னு அவங்க பெற்றோர்கள் ரொம்ப குமுறலாக சொல்கிறாங்க. கவின்குமார் அவங்க ஃபேமிலிக்கு காங்கிரஸ் கட்சியில் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கணும், அதனால் இந்த கேஸ்லேருந்து அவங்க தப்பிக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கணும். விஜய் சாருக்கு தயவுசெய்து இந்த கவின்குமாருக்கு உரிய தண்டனையும் எங்கள் பொண்ணுக்கு உரிய நீதியும் வழங்கி தருமாறு ரொம்ப பணிவன்புடன் கேட்டிருக்காங்க. திருமணம் என்பது இந்திய கலாச்சாரத்தில் இரு குடும்பங்கள் இணைய நிகழ்வாக தான் பெரிதளவில் பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் மணமகளோ 2 பேரோட மனசு இணையிற விழா அது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஓர் உடல் ஈருயிராக இருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி இங்கே வரதட்சணை கௌரவங்கிற பேரில் கல்யாணம் பெரும் பொருட்செலவில் பண்ணி எவ்வளோதான் நம்ம 1000 பேரை கூட்டி திருமணம் நடைபெற்றாலும் அந்த 2 பேருக்கு உள்ள ஒற்றுமை இல்லைன்னா அந்த திருமணம் என்பதே ஒரு வீண் தான். இந்திய சட்டப்படி வரதட்சணை கேட்பதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம்னு இருந்தாலும் இப்போ இந்த ரித்தன்யா வழக்கு மகிழா நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த விசாரணை ரொம்ப நேர்மையாகவும் நடுநிலையாக நடக்கணும்னு எல்லா தரப்பட்ட மக்களும் விரும்புகிறாங்க. அதனால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இந்த கேஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி தரல தான் இதுக்கப்புறம் வரதட்சணையால் எந்த உயிரும் போகக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வரும். ரித்தன்யா மரணித்து 1 வருடம் ஆகிவிட்டது. அவருடைய மரணத்திற்கு நீதியும் குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனையும் கொடுக்க அரசாங்கத்தை வலியுறுத்தவே ரெஃப்ளெக்ட் இந்த வீடியோ வெளியிடுகிறது. நன்றி, வணக்கம்.